மாரி செல்வராஜ், உங்கள் சம்படி ஆட்டம் இப்போ வாழை இல்லையா, இதுதான் இந்த வாழ்க்கையை தான் பேசுது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி? வாழையும் உங்கள் வாழ்க்கையும். அவங்க 2 பேரும் அப்பா கூட நான் காய்ச்சி வந்தது. அவங்க அப்பாக்கள் கூட நீங்கள் வேலை அவங்க பார்க்குறீங்க? இவனோட அப்பா எனக்கு ஃப்ரெண்டு தான். ரெண்டு ஒரே வியாபாரிக்கு வேலைக்கு போயிருக்கோம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, விவரம் தெரியும் போது அதான் இருந்துச்சு அந்த வாழ்க்கை தான். இப்போ எல்லா அம்மா அப்பாவும் எப்படி குழந்தைகளை வந்து தயார்படுத்துவாங்களோ அப்படி தான் எல்லா வீட்லேயும் ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு வாழ்க்கை, சகஜமான வாழ்க்கை முறை தான். அன்னைக்கு எனக்கு புரியல. சாட்டர்டே சண்டே வந்தாலே பயமாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேலைகள் பார்க்குறப்ப வருத்தங்கள் இருந்துச்சு? பயங்கரமாக இருந்தது. ஏன்னா சாட்டர்டே சண்டே வேலைக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 hours நான் நடந்துகிட்டே இருப்போம். காய்ச்சவங்க போனோம். சமதளமற்ற பகுதியில் தான் அதிகமாக நடப்போம். இப்போ கால்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2-3 days திங்கள் செவ்வாய் வரைக்கும் நமக்கு அது ஸ்கூல் மூடே வராது. அந்த கழுத்து பெயின் இருக்குமா, அந்த வேலைகள் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், ஸ்கூலில் நடத்துகிற பாடம் எதுவுமே உள்ளே போகாது. அப்போ பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், நோட்டு கொண்டு வர எழுதிக்க மாட்டோம்ல. வாத்தியார்கிட்ட ஒரு முரண் வரும். ஒரு கட்டத்தில் வாத்தியார் எதிர்க்கக்கூடிய ஆத்திரம்லாம் வந்துடும். அதனாலேயே என் கூட இவங்க அப்பா அம்மாலாம் படிப்பு வந்து எல்லாம் வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து போயிட்டார் இவங்க அப்பா. அவங்க அப்பா ஓகேங்களா. இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பி போய் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்க ஏன் இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, இவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காதா, இவங்க அம்மா அப்பா வந்து யோசிக்க மாட்டாங்க. நீ கேட்ட கேள்விக்கு அவன் திருப்பி நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு புரியல. எங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம் வந்துச்சு, எங்கள் அப்பா மேலே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. பட் எனக்கு பின்னாடி விவரம் புரிய தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. வருமானம் சர்வைவலை தாண்டி அவங்களாம் டெய்லி தினந்தோறும் ஒட்டுமொத்த ஊருமே அப்பா அம்மாக்கள் கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க தான். காட்டு எங்கெங்கேயோ வேலைக்கு போகிறவங்க. அவங்க திரும்பி வர்றதே நிச்சயமற்ற வாழ்க்கை தான். எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சில நாள் 1 மாதமாக காணாமல் போயிடுவாங்க. அந்த 1 மாதம் ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போனது தான். ஏதாவது ஊரில் போய் தங்கி வேலை பார்ப்பாங்க. கை குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னென்ன தூக்கிட்டு போயிருக்காங்க, கை குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. வளர்ந்ததுக்கு விட்டு போயிடுவாங்க. நடக்க ஆரம்பிச்சுனா விட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அந்த 1 மாதம் யார் கண்ட்ரோலில் இருப்போம்னா, பெரிய அண்ணங்க. இப்போ நான் இருக்கேன்னா எங்கள் அண்ணன் என்னோட 2 வயசுக்கு மூத்தவன். அவனுக்கு 8 வயசு இருக்கும், எனக்கு 6 வயசு இருக்கும். அவன் கண்ட்ரோல் தான் நான் இருப்பேன் வீட்டில். 8 வயசுலேயே அவன் தான் உழ வச்சு சமைச்சு கொடுப்பான். அப்போ என்னன்னா, நமக்கு எப்போனா என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வாழ்வதற்கான சூழ்நிலை நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு போயிடணும் இருக்குல்ல. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இதுதான். என்ன அப்படின்னா, பிள்ளைங்க திராணியோட இந்த சமூகத்தில் நம்ம இல்லாமல் போயிட்டா கூட வாழ்வதற்கான சூழலை உருவாக்கிட்டு போயிடணும், அவனுக்கு உழைக்க தெரியணும். அப்போ எங்கள் வீட்டில் என்ன பெரிய இஷ்யூனா, எங்கள் அப்பா அம்மா இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் இருந்துச்சு. படிக்கவும் வைக்கணும் ஆசைப்பட்டாங்க. என்னமோ தெரியல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு கோலாக இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து அக்கா வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கில் எம்ப்ளாயி, அண்ணன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர், இன்னொரு அண்ணன் ஒரு தாசில்தார், நான் ஒருத்தர் தான் டைரக்டர். உங்கள் வீட்டில் எல்லாமே படித்து ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டாங்க? ஆமாம். நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர். ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. அதான் அவங்க தான் இந்த வாழை இந்த படத்தின் கதை, அவங்க தான், அவங்களோட கதை தான். ஓஹோ, ஓகே. எனக்கும் எங்கள் அக்காவுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் முழுக்க அந்த படம் தான் பேசுது. ஓகே. நான் இப்போ ஒன்று இங்கே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான். ஐயோ, இதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இது வந்து வாழை ஷூட்டிங் அப்போ தான் அப்படி தொட்டேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெயினான ஒரு விஷயம். ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க வேலைக்கு. இப்போ 10 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன், 10-8 வயசு தான் இருக்கும். அப்போவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த தாரோட ஹைட் இப்படி இருக்குல்ல, எல்லா தாரும் இந்த ஹைட்டில் இருக்காது. இதுக்கு மேலேயும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். இப்போ நான் எங்கள் அம்மாவும் கூட போகிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு 4 தார் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா 2 தான் சமைப்பாங்க, எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா 2 தான் சமைப்பாங்க. நான் அப்போ எங்கள் குடும்பத்துக்கு 5 தார் அந்த லைனில் வரும்ல, அதில் 5 தார் சின்னதாக இருந்தால் தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா இந்த 5மே இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ 3 பேர் போய் மாட்டணும். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக போய் ஒவ்வொருத்தரையும் போய் கெஞ்சுவாங்க, தம்பி சின்ன பையன் வந்திருக்கான், தாரை மாற்றிக்கலாமான்னு சொல்லி. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு தாரை எப்படியாவது, அதுவே அதில் எது சின்னதாக அதை வாங்கிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து எனக்கு பழக்குவாங்க, இதை வந்து தள்ள வைப்பாங்க. அதுவே சமைக்க முடியாது எனக்கு. 5 கிலோமீட்டர் போனால் என்னதுக்கு ஆகும் இதை தூக்கிட்டு? 5 கிலோமீட்டரா? ஆமாம். இப்போ தான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ லாரிலாம் வராது பக்கத்தில். இப்போ வாழைக்காடுங்கிறது எங்கேயோ இருக்கும். நாங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு நடந்து வரணும். வழியில் வாய்க்கால் தாண்டணும், வயல் தாண்டணும், சேறு தாண்டணும், காடு தாண்டணும், எல்லாம் தாண்டி ஒரு மெயின் ரோட்டு ஆலமரத்து பக்கத்தில் லாரி நிற்கும், நிழலில் நிற்கும். அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். நான் நிறைய நாள் ஒடிஞ்சு விழுந்துருவோம்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி ஆடிக்கிட்டு தான் வருவோம். உன்னை நீ தான் சர்வைவல் பண்ணிக்கணும், உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும். இன்னைக்கு நான் சென்னைக்கு ஓடி வந்தேன், எனக்கு படிப்பு வேண்டாம், நான் சென்னைக்கு போய் சர்வைவல் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு மூலதனம் இதுதான். இதையே பண்ணிட்டோம், சென்னையில் போய் ஏதாவது வேலை பார்த்து நம்மளோட கணவனுக்கு நகர மாட்டோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்படி தான் சென்னைக்கு வரேன். யாருக்குமே தெரியாது. ஒரு 400 ரூபாய் பணத்தை தூக்கிட்டு வீட்டில் சொல்லாமல் சென்னைக்கு ஓடி இந்த பையன் தான் நான். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் சமந்துருப்பேன்.
நான் வந்து ஒரு பையனை வந்து அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, வீட்டில் வந்து அவன் சம்பாத்தியத்தில் தான் நடக்கணுங்கிற நிலைமை இல்லைங்கிறப்ப நான் வந்து ஒரு சிம்பாலிக்காக என்ன பண்ணேன், நீ மூட்டையை தூக்கி வீசிடு, முடிச்சுக்கலாம், நீ படி அப்படின்னா அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறேன்னாங்க. அவன் மூட்டையை தூக்கி போட்டான். உங்களை அந்த வாழைத்தாளனை தூக்கி போட சொன்னால் போட்டுருவீங்களா? போட முடியாது, ஏன் மாட்டேன். இல்லைன்னா வந்தாச்சு அதுலேருந்து. அப்படி கிடையாது. நான் இன்னும் பார்த்துட்டப்பா, நான் எத்தனை ஜென்ரேஷன் அவன் என் ஊரில் என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். அவன் என்ன சுமக்கிறானே, அவன் சுமக்கிறான்ல, நான் எப்படி தூக்கி போட முடியும்? இப்போ நான் இந்த படம் எடுத்துக்கான காரணமே அதுதானே. எங்கள் அப்பாட்ட நான் பரியரம்பால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா வம்ட்டியை பிடுங்கினேன். எங்கள் அப்பா சும்மா நான் வாங்கினேன். பரியரம்பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவன் சுமந்துட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ரொம்ப சின்ன டைம், நீ சொல்கிற டைம் வந்து என்னோட கடைசியாக கொரோனாக்கு அப்புறம் தான் நான் சரியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாழை படத்தில் கிளைமாக்ஸ் சீன் எடுக்கும்போது நான் 10 days நான் தூங்கவே இல்லை. முழு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆன. போய் டாக்டர் டேப்லெட் தான் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது அந்த வாழ்க்கைக்கு நான் திரும்பி போனதில் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானேன். என் கேரியர்லேயே வந்து நான் பெரிய மன அழுத்தத்தில் எடுத்த படம்னா வாழை தான். எங்கள் அம்மா அப்பெல்லாம் அவ்வளோ திட்டினாங்க, இதை ஏன் எடுக்கிற, இதை எடுக்காது. ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்க சினிமான ஜாலி, இவன் ஒட்டு ஏன் வந்து இப்படி பண்ணுறான், சினிமான ஜாலியாக ஆட்டம் பாட்டம் அப்படி தான் எடுப்பாங்க. திருப்பி வந்து நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம பட்ட வேதனையும் நம்ம பட்ட அவமானத்தையும் வலியும் காயமும் தழும்புகளுமாவே இருக்கு உங்கள் படம். நான் அங்கேருந்து ஓடி வந்தது இந்த லைஃப்பை இங்கே வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா ஓடி வந்தேன் நான். இது நம்மளோட விதின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில். நான் அதை விதி இல்லை, இதுக்கும் நமக்கு சமூகத்துக்கும் கனெக்ட் இருக்கு, நம்ம மட்டுமே காரணம் கிடையாது, நம்ம இந்த வீட்டில் பிறந்தது தான் காரணம் கிடையாது, இந்த தெருவில் பிறந்தது தான் காரணம் கிடையாது, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தனால நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அதை தான் அவனு நினச்சிட்டு இருப்பான். அது இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ அங்கேருந்து ஓடி வந்து இவ்வளோ வாசித்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைக்கும் எனக்கு இங்கே கற்பிக்கப்பட்ட விஷயத்துக்கும் என்ன தொடர்புக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஆர்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சுல, எங்கள் அம்மா அப்பா பண்ணது வேட்டை பழக்குதாதான ஒரு புரிதல் வந்துச்சு, நீ பழக்கினாங்கன்னு ஒரு புரிதல் இருக்குல்ல. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கோபமாக நினச்சேன் நான். எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க? எங்கள் அம்மா அப்பா பிறந்த நாள்ல இருந்து முதலாளிகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணையார்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வீடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அவங்க சம்பாதிச்சதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து ஒரு மாதம் வெளியே அண்ணெல்லாம் போயிட்டு வருவாங்க, எல்லாம் போயிட்டு வருவாங்க, ஒரு மாதம் நெல்லை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லாரி மேலே அம்மா அப்பா உட்காந்துருப்பாங்க, பார்க்கவே அவ்வளோ குதூகலமாக இருக்கும். எங்கள் வீட்டில் 20 மூட்டை 25 மூட்டை நெல் மூட்டை அவ்வளோ பெரிய மூட்டையை பார்க்கறது நம்ம பணக்காரான மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. 25 மூட்டை, அது சின்ன வீடு, ஓட்டு வீடு. அப்போ வந்து ஒரு மாடி மாதிரி ஆயிடும் வீட்டுக்குள்ள. அந்த மாடி மேலே தான் படுப்பாங்க. அந்த நெல் மூட்டை மேலே நைட்டு படுப்பேன், மாடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ அப்பா சொல்லுவாங்க, நைட்டு கீழே விழுந்துடுவீங்க தூக்கத்தில் அப்படின்னு கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டு படுத்துட்டு கால் எந்திரிச்சா 2 மூட்டை தான் வீட்டில் இருக்கும். நான் எந்திக்கும் போது அது அவ்வளோ வட்டிக்கு போயிருக்கும். வட்டிக்கு போயிடும், அவ்வளோ சம்பாதிச்சது, வேற எதுவுமே இருக்காது. கால் எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ அழுகையாக இருக்கும். அப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, இவங்க ஏன் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சா, அப்போ நான் வாசிக்க எனக்கு புலப்பட்டுச்சு, இனி அவங்க வந்து அவங்க வாழ்வின் மீது அவங்களுக்கு பயம் இருந்துச்சுல்ல, அதுக்காக என்னை பழக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த திராணியும் தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த அனுபவத்தில் தான் வந்துச்சு. என்ன ஆகிட போகுது பெருசா, நான் வந்து வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு தான் ஓடி வந்தேன். பழைய சர்டிஃபிகேட் தப்பான முன்னுதாரணம், இதை சொல்லக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். அவன் என்ன பண்ணுவான்னா மொத்த வேதனை அனுபவிச்சதுனால படிப்பு தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு படிப்பின் மீது பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். ஆனால் எனக்கு என்ன கருமோ தெரியல, படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய பையன், ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய பையன் நான். ஆனால் எனக்கு வேறு மாதிரியான கனவுகள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே கிளம்பிட்டேனுங்கிறது இல்லை, இதுக்கு நம்ம பழகிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அப்படி போனால் எங்கள் அண்ணன் விட மாட்டான், என்னை தேடி பிடிச்சிட்டு வந்துடுவான். அப்போ தூக்க முடியாத ஒரு தூரத்துக்கு நான் போகணும் அப்படின்னா, தூக்கியும் பிரோஜனம் இல்லாத இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு தான் நான் சென்னை வந்தேன். பரியரும்பால் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் கூட, கர்ணன் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா அழுவாங்க. இப்போ கூட எங்கள் அம்மா அப்பா அழுவாங்க. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமா நிரந்தரமான வேலை கிடையாதுன்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இப்போ வரைக்கும் அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டான், அவன் சாக வரைக்கும் வேலை பார்ப்பான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ இப்போ கூட கெட்டு போகல, ஏதாவது படித்து வேலைக்கு போயிட்டு. அவங்களுக்கு சினிமா இன்னும் நம்பிக்கை வரல. நீங்கள் பெரிய பணம்லாம் கூட அம்மா அப்பா கொண்டு போய் கொடுத்துருப்பீங்களா? அப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அதான் பயமாக இருக்கு. அவங்க இந்த வாழ்க்கையை பழகிட்டான்னா ஓஹோ ஓகே ஓகே என்ன ஆவான் இவன் நாளைக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க, இப்போ எங்கள் அம்மா அப்பா எப்பவும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நிரந்தரமான ஒன்று இருக்குன்னு எப்போவுமே. இந்த பணம் நான் கொடுக்குறேன் ஓகே, ஆனால் என்கிட்ட நடுக்க அதிகமாக இருக்குன்னு அவங்க நம்புவாங்க, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குன்னு நம்புவாங்க, என் தூக்கம் போயிடுச்சு நம்புவாங்க. தெரியுது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இந்த பணத்தோட வேல்யூ வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த பணத்துக்காக அவன் காய் சமைக்கிறத விட அதிகமாக கஷ்டப்படுறான் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருக்கு. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த வலி இந்த படம் மூலமாக நீங்கள் இறக்கி வச்சிருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு 18 வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு போவேன், திருப்பி அந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ இவனை பார்த்தோன்னே அதிகமாகிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்போ இவங்க அப்பா யாரோட பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அதிகமாகிடுச்சு. திருப்பி நான் எப்படி இருந்தனோ அவங்க அப்பா எப்படி இருந்தால் அதே மாதிரி இருக்கானுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெயின் தானே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய எழுத்துக்களில் தொடங்கி படங்களில் தொடங்கி எல்லாவற்றிலும்
அதாவது நான் ஊருக்கு சொல்ல வந்தேன்னு சொல்ற செய்தி இருக்குல்ல, அது ரொம்ப அவசியமானதுன்னு தோணுது. ஊரோட வாழ்க்கையை படமா சொல்றது அல்லது ஊர்ல வாழ்ந்த வாழ்க்கையை படமா சொல்ல ஒரு பக்கம், ஆனா ஊரோட தொடர்பிலேயே இருப்பது, அவர்களுக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது, அந்த மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வது ஒரு ரொம்ப முக்கியமானது. அதுதான் என்னோட ஆன்மா. அது இல்லைன்னா என்னால் கதை பண்ண முடியாது.